இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியை சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்டார் பூவையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டார் பூ ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். 2 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்ததும் ஒரு 10 பல் முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். முந்திரியை சேர்த்ததும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 8லேருந்து 9 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. 10 கிராம் அளவுக்கு இஞ்சை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாங்க. துருவன தேங்காய் வந்தால் 1 கப் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வந்தால் அரை கப் சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. மசாலா நல்லா ஆறி வந்ததும் இதை மிக்ஸி கப்பில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. சிக்கன் கிரேவிக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவியை குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்ததும் கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்ததும் வெங்காயத்தோடு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மசாலா எல்லாமே 1/2 kg சிக்கனுக்கு எவ்வளியோ அந்தளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். சிக்கனை ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் கிரேவிக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது வீடே மணக்குங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். மஞ்சத்தூளை சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ்வை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலாவை சேர்த்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்ததும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கனில் எல்லா பகுதியிலையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது மசாலாலாம் கரிஞ்சி போய் டேஸ்ட்டே மாறிடுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சேர்த்த மசாலா எல்லாம் சிக்கனில் எல்லா பகுதியிலையும் மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையை சேர்த்துக்கலாங்க. புதினா ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாங்க. புதினா தலையை சேர்த்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலையை சேர்த்ததும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கனில் புதினாவும் மல்லித்தலையும் ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா புதினாவும் மல்லித்தலையும் வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி சிக்கனில் சேர்க்கும்போது சிக்கனோட டேஸ்ட்டே நல்லாயிருக்குங்க. அரைச்ச மசாலாவை சேர்த்ததும் அந்த பவுல்லே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சிக்கனில் சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்ததும் சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கிரேவி திக்காக வேணுங்க, அதனால் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து இந்தளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.